வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நாம் 3 கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் கீ பார்த்துருக்கோம். இப்போ இதில் 4வது கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீயை பார்க்க போகிறோம். இதில் முழுக்கவே இந்த கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே என்ன டாபிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, வட்டம் சம்மந்தமான கொஸ்டின்ஸாகவே கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு டாப்பிக்லேருந்து முழுசாக கிளியராக நல்ல டவுட் இல்லாமல் தெளிவாயிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதால இந்த கொஸ்டின் பேப்பரில் முழுக்க வட்டம் டாப்பிக்கில் இருந்தே கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதில் பாருங்கள், முதல் கேள்வி, 21 சென்டிமீட்டர் விட்டமாக கொண்ட வட்டத்தின் சுற்றளவு காண்க. நம்ம ஏற்கனவே வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr 2 இன்ட்டு பையுடைய வேல்யூ 22/7. இங்கே ஆரம் கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டத்தில் பாதி தான் ஆரம். 21ல் பாதி அப்படின்னா நீங்கள் 10.5ன்னு எடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா 21ல் பாதின்றதால 21/2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 2 கேன்சல் ஆகிடும். 1 7 7 21. அப்போ 22 3 பெருக்கிறேன் அப்படின்னா 66. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 66 சென்டிமீட்டர். ஸோ நீங்கள் இப்போ 21/2 10.5ன்னு எடுத்தாலும் இதே தான் வரும். கேன்சல் பண்ணும்போது மறுபடியும் புள்ளி வரும், நீங்கள் மறுபடியும் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுனா உங்களுக்கு டக்குன்னு கேன்சல் ஆகும் அப்படிங்கிறதால. சரியா? அடுத்து 2வது கேள்வி, 88 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி ஒரு வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தின் ஆரம் காண்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 88 சென்டிமீட்டர் நீளம் கூடிய கம்பியை வட்டமாக மாற்றுறாங்களாம். அப்போனா இந்த கம்பியுடைய நீளமும் இந்த இதை வட்டமாக மாற்றிருக்காங்கிறதால இந்த வட்டத்தோட சுற்றளவும் ஈக்குவலாக இருக்கும். வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr 2 இன்ட்டு 22/7. ஏன்னா பையுடைய வேல்யூ இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு இதை தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 88ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இந்த பெருக்களுக்கு 2 இங்கே வந்தால் வகுத்தல். 1 2 4 2 8 4 2 8. இங்கே பாருங்கள், அப்படியே 22 அடித்தோன்னா 1 22 22 22 44. வகுத்தில் இருக்கிற 7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல். அப்போ 2 இன்ட்டு 7 7 14 சென்டிமீட்டர். அப்போ அந்த வட்டத்தினுடைய ஆரம் 14 சென்டிமீட்டர். சரியா? 3வது கேள்வி பாருங்கள், ஒரு வயல்வெளியின் சுற்றளவு 44 மீட்டர். வயல்வெளியின் மையத்தில் அடிக்கப்பட்டுள்ள முனையில் தும்பு கயிறு கொண்டு ஒரு பசுமாடு கட்டப்பட்டுள்ளது. வயல்வெளி முழுவதும் பசுமாடு மேய முடியுமானால் பசுமாடு கட்டப்பட்டுள்ள தும்பு கயிற்றின் நீளம் என்ன? அதாவது ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கிறதுல மையத்தில் ஒரு பசுமாடை கட்டியிருக்காங்க. வட்டத்தோட சுற்றளவு சொல்லிட்டாங்க. இது ஃபுல்லாகவே இந்த மாடு மேய முடியும் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதே தான் மறுபடியும் இந்த வட்டத்துடைய சுற்றளவு அப்படிங்கிறது 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 44. அந்த நான் வட்டத்துடைய சுற்றளவு 2 22 பெருக்குனா 44. பெருக்கில் இருக்கிற 44 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல். அப்போ 44 கேன்சல் ஆகிடும். வகுத்தில் இருக்கிற 7 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 7 7. ஸோ ஆன்சர் 7 மீட்டர். அந்த தும்பு கயிறு நீளம் என்னவாக இருக்குன்னா 7 மீட்டராக இருக்கும். இது எல்லாமே நம்மளோட ஸ்கூல் புக் கொஷின்ஸ்மா. அவங்களும் எக்ஸாமில் கேட்கும்போது ஸ்கூல் புக்கில் இருந்து தான் பெரும்பாலான கொஷின்ஸை கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அங்கே கேட்கும்போது டக்குன்னு போட்டுடலாம். பாருங்கள், அடுத்ததாக வண்டி சக்கரத்தின் விட்டம் 2.1 மீட்டர். அது 100 சுற்றுகள் சுற்றினால் கடக்கும் தொலைவை காண்க. அப்போ சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அதை 100 அளவு இருக்கணும். சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr 2 இன்ட்டு பைக்கு 22/7. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா விட்டம் 2.1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம்னா இப்போ சொன்ன மாதிரி தான், அதில் பாதி 2.1/2 இன்ட்டு மொத்தம் எத்தனை சுற்றுது அப்படின்னா 100 சுற்றுகள். ஸோ இன்ட்டு 100. பாருங்கள், 1 2 1 2 1 7 2.1னா 0. ஏன்னா 2 வந்து 7ல் வராது. 0.3721. கரெக்டாக? அப்போ 22 3 பெருக்கினேன்னா 66. புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதால 6.6 இன்ட்டு 100. 100ஆல் பெருக்கும்போது என்னவாகும்? புள்ளி 2 ஸ்தானம் தள்ளி போகும். 1 2வது ஸ்தானம் இல்லைன்றதால நம்ம என்ன பண்ணிப்போம்? 0 சேர்த்துப்போம். அப்போது 660 மீட்டர். சரியா? அடுத்ததாக வட்ட வடிவ பூங்காவின் ஆரம் 63 மீட்டர். பூங்காவை சுற்றி வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் 12 வீதம் ஆகும் செலவை காண்க. இங்கே பாருங்கள், இப்போது சுற்றி வேலி அமைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரை என்ன பண்ணணும் அப்படின்னா 12ஆல் பெருக்கணும். இது நம்ம வழக்கமாக பண்ணுறது தான். ஆனால் நான் இங்கே உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன். பாருங்களேன், இது வரைக்கும் கொஷின்ஸில் சொல்லியிருக்கலாம். அங்கே பண்ணாலும் ஆப்ஷன் வந்து பண்ண முடியாதுன்றதால சொல்லலை. இங்கே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். வட்ட வடிவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றளவோ பரப்பளவோ செலவோலாம் கேட்குறாங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சரில் எந்த ஆன்சர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படுது அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். எந்த வாய்ப்பாட்டில்? 11ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பராக இருக்கான்னு பார்த்தீங்கனாலே போதும். 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணுன்னா ரூல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அதில் 1 விட்ட ஒரு நம்பரை ஆட் பண்ணணும்.
சரியா? இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேனே, 4752 இருக்குது. 18 ஒரு நம்பரை ஆட் பண்ணுங்கள் 4, 18 ஒரு நம்பர் 5, 4 5 கூட்டினீங்கன்னா 9. மீதி இருக்கிற 18 ஒரு நம்பர் 7 2, 7 2 கூட்டினீங்கன்னா 9. இப்படி 18 ஒரு நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் 0வோ இல்லை 11ஓ வரணும். இங்கே 0 வருது. மீதி இருக்கிற ஆன்சரையும் செக் பண்ணுங்களேன். 4 7 11, சாரி, 4 7 11, 5 2 9, கழிச்சா 2 தான் வருது. கண்டிப்பாக இது ஆன்சராக இருக்காது. இங்கே பாருங்கள், 4 5 9, 7 2 9 பார்க்கலாம். இது ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் 4 2 6, 7 5 12, கழிச்சா 0 வராது. இதுவும் கிடையாது. அப்போ எது தான் நம்ம ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்று 4752 இல்லாட்டி 4257. சரி, 2 ஆன்சர் நிற்குதே சார், இதுலேருந்து எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், அவங்க சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 12 ரூபா. 12 ரூபான்னா 6 2 12 பிரிக்கலாம். 12 ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வருது அப்படின்னா கடைசியாக ஆன்சர் கண்டிப்பாக எப்படி தான் முடியும்னா ஈவன் நம்பராக தான் முடியும். இது ஆட் நம்பராக முடிஞ்சிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இது வராது. அப்போ எது தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சராக இருக்குன்றதை நம்மளால் சொல்ல முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களாம்மா? ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். திரும்பவும் கூட சொல்கிறேன் பாருங்கள். மீட்டருக்கு 12 ரூபான்றதால ஆன்சர் கண்டிப்பாக 12ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். 12ஆம் வாய்ப்பாட்டில் கடைசி நம்பர் எல்லாமே 2 தான் முடியும். ஏன்னா 12 அப்படிங்கிறத நம்ம 6 2 12 பிரிக்கலாம். ஸோ 2ஆம் வாய்ப்பாட்டில் வர்றது மாதிரி தான் முடியுன்றதால இது கிடையாது, இது கிடையாது. மீதி இருக்கிற 2ல் வட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றளவு பரப்பளவுன்னு எதை கேட்டாலும் ஆன்சர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வர்றதா இருக்கும். 1 ஒரு நம்பரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 4 5 கூட்டினா 9, 7 2 கூட்டினா 9, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0 வருது. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். இது அப்படி வரல, அதனால் இது ஆன்சர் கிடையாது. நம்ம முடிவுக்கு வரலாம். புரியுதா? இல்லாட்டி நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பண்ணலாம். இந்த ஐடியாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பெரிய கொஷின்ஸ் வரும்போதெல்லாம் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களாம்மா? இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்கன்னா எப்படி போடுவீங்க? சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr 2 × 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 63, ரூபாய் வந்து 12 ரூபா. அப்போ ஒரே 7 9 73. இது மொத்தத்தையும் பெருக்குனீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கடைசியாக வந்து நிற்கும். சரிங்களா? அடுத்ததாக 6வது கேள்வி. வயலில் அடிக்கப்பட்டுள்ள கட்டையில் 3.5 மீட்டர் நீளம் கொண்ட தும்பு கயிறு கொண்டு ஆடு கட்டப்பட்டுள்ளது. ஆடு மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவு. இதே மாதிரி கயிறு வச்சு தான் பார்த்தோம். ஆனால் அங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சுற்றளவு கொடுத்துட்டு கயிறோட நீளம் கொடுத்துருந்தாங்க கேட்டிருந்தாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆரம் கொடுத்துட்டு, நீளம்ன்றது தான் இந்த இடத்துல ஆரம், பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². பையோட வேல்யூ 22/7. ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3.5 × 3.5. ஒரு 7 7 3 வராது. அப்போ 0.35னா 7 35. 22 × 0.5. 0.5னா அரைன்னு அர்த்தம். கரெக்டாக? அரைன்னா பாதி. அப்போ 22ல் பாதி 11 × 3.5 பெருக்கணும் அப்படின்னா 38.5ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஏ 38.5 சதுர மீட்டர். சரிங்களா? அடுத்து 7வது கேள்வி. வட்ட வடிவ மைதானத்தின் ஆரம் 70 மீட்டர். மைதானத்தை சுற்றி ஒரு குழந்தை நடந்து வந்தால் அக்குழந்தை கடந்த தூரம் எவ்வளவு? மைதானத்தை சுற்றி நடந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மைதானத்துடைய சுற்றளவு கேட்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr 2 × 22/7 ஆரம் தான் எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 70. ஒரு 7 7 70. 2 22 பேருக்குனா 44. 44 × 10 440 மீட்டர். அடுத்தது, அரைவட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் விட்டம் 14 மீட்டர். அதற்கு சுற்றுவேலி அமைக்க 1 மீட்டருக்கு ரூபாய் 10 வீதம் செலவாகின்றது எனில் மொத்த செலவை காண்க. இப்போ இதில் பாருங்கள், இங்கே புல்வெளியுடைய விட்டம் 14 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? சுற்றுவேலி அமைக்கிறதுக்கு 1 மீட்டருக்கு 10 ரூபா. அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிச்சோன்னா 2 × 22/7 விட்டம் 14, விட்டத்தில் பாதி ஆரம், அப்போ 7 × 1 மீட்டருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 ரூபா. ஒரு 7 7 கேன்சல் ஆகிடும். 2 22 பெருக்கணும் அப்படின்னா 44. 44 × 10 440. ஆக்சுவலி அங்கே ஆன்சர் கொடுக்கும்போது தப்பாக கொடுத்துருக்கோங்கம்மா. 4 ஆன்சரில் எங்கேயுமே 440 இல்லை. ஸோ ஆன்சர் 440. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சப்போஸ் ஏதாவது ஆன்சர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க எந்த ஆன்சர் போட்டிருந்தாலும் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்ததான், ஒரு வட்டத்தின் பரப்பளவு 144 cm² எனில் அதன் கால்வட்டத்தின் பரப்பளவு. கால்வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா πr²/4. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா πr².
அப்போ πr ஸ்கொயர் இது. அவங்க கால்வட்டம் கேட்குறாங்கன்றதால அதில் 4ல் ஒரு பகுதி. ஸோ டிவைடட் பை 4. ஒரு நாள் 4, 3 நாங்க 12, மீதி 2, 6 நாங்க 24. அப்போ கால்வட்டத்தின் பரப்பளவு என்னவாக இருக்கும்னா 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? அடுத்து 10வது கேள்வி பாருங்கள். அரைவட்ட வடிவிலான பூங்காவின் ஆரம் 21 மீட்டர். ஒரு மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம். அதற்கு சுற்றுவேலி அமைக்க ஆகும் செலவை காண்க. பாருங்கள், இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே வட்ட வடிவத்தில் சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டாக? இங்கே அவங்க சொல்லியிருக்கிறது பாருங்கள், அரைவட்ட வடிவிலான. அப்போது அரைவட்டத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா தெரியணும். அரைவட்டத்தோட சுற்றளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஜென்ரலான ஃபார்முலாவையும் சொல்லியிருப்போம். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இன்னொரு ஈஸியான ஃபார்முலா சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்கா? 36/7 × r. இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ 36/7 இன்ட்டு ஆரம் தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 21. அப்போ 1 7 3 21. ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ரூபா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 ரூபா. கரெக்டாக? அப்போ இன்ட்டு 5. அப்போ 36 இன்ட்டு 3 இன்ட்டு 5 பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 540. ஸோ ஆன்சர் 540. சரிங்களாம்மா? ஸோ சுற்றுவேலி அமைக்க ஆகும் செலவு ரூபாய் 540. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்ததான் ஆரம் 14 சென்டிமீட்டர் உடைய வட்டத்தகட்டின் சுற்றளவை காண்க. ஆரம் 14 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. வட்டத்தகட்டினுடைய சுற்றளவு 2πr. 2 22/7. r 14. 1 7 2 14. ஸோ பெருக்குனீங்க அப்படின்னா 88 தான் நம்மளோட ஆன்சர். முடிஞ்சிச்சு. இதெல்லாம் சின்ன சின்ன கேள்வி தான் பாருங்கள். அடுத்தது வட்டத்தின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க, விட்டம் கேட்டிருக்காங்க. வட்டத்தின் சுற்றளவு 2πr. 2 × 22/7 × r. இதை தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 132. பாருங்கள், 1 2 6 2 12, 6 2 12. 22 அடிச்சிங்கன்னா 1 22 3 22. இந்த வகுத்தில் இருக்கிற 7 இங்கே வந்துச்சுன்னா பெருக்கல். அப்போ 3 × 7. அப்போ ஆரம் 3 7 21. ஆனால் ஆரம் கேட்கல. நீங்கள் ஆரம் போட்டிங்கன்னா தப்பாகிடும் பாருங்கள். 21 போட்டிங்கன்னா அவங்க கேட்குறது விட்டம். ஆரத்தை டபுள் ஆக்குனா கிடைக்கிறது தான் விட்டம். அப்போ விட்டம் என்னவாயிடும் அப்படின்னா 42 மீட்டர். சரியா? அடுத்ததாக 13. ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர் எனில் அது 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவை காண்க. இங்கேயும் பாருங்கள், அதே மாதிரி 2πr. 2 × 22/7 × ஆரோடைய வேல்யூ 77. ஏன்னா ஆரம் 77. மொத்தம் எத்தனை சுற்றுதுன்னா 35 சுற்று. ஸோ இன்ட்டு 35 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 7 7 11 7 77. சரியா? மீதி இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கினீங்க அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். 16,000 பெருக்கினீங்கன்னா 16,940 வரும். ஒன்று இப்படியும் போடலாம், இல்லை இவ்வளோ தூரம் இதெல்லாம் பெருக்காமல் நம்ம சொன்னால இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணுன்ட்டுன்னு நீங்கள் கீழே இருக்கிற 4 ஆன்சரை செக் பண்ணி எங்கே 11ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னு பார்த்து அப்படியும் ஆன்சரை சூஸ் பண்ணலாம். அப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? அடுத்ததான், ஒரு விவசாயி 420 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழி பண்ணையை சுற்றி முள்வேலி அமைக்க விரும்புகிறார். அதற்கு ஒரு மீட்டருக்கு ரூபாய் 12 வீதம் செலவாகும். அவரிடம் ரூபாய் 30,000 உள்ளது எனில் அவரது பண்ணைக்கு முள்வேலி அமைக்க இன்னும் எவ்வளவு பணம் தேவை? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 420 மீட்டர் இருக்குது. கரெக்டாக? 420 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைஞ்சிருக்கு. சுற்றி வேலி அமைக்கணும். அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். சுற்றளவு கண்டுபிடிச்சோன்னா 2πr. 2 × 22/7 × ஆரம் தான் எவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்னா 420. ஒரு மீட்டருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படின்னா 12 ரூபா. ஸோ இன்ட்டு 12 நம்ம அதை இங்கேயே போட்டுக்கிறோம். 1 7 7 6 7 42 60. கரெக்டாக? அப்போ மொத்தத்தையும் பெருக்கிறோம். 2 × 22 × 60 × 12 பெருக்கணுன்னா என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 31,680 ரூபா வருது. அப்போ அவருக்கு ஆகக்கூடிய செலவு இவ்வளோ. ஆனால் கையில் இருக்கிறது 30,000 தான். அப்போ இன்னும் அவருக்கு எவ்வளோ தேவைப்படும்? 1,680 ரூபா தேவைப்படும். அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. இன்னும் எவ்வளோ பணம் தேவைப்படும் இருக்காங்க. அப்போ 1,680 ரூபாய் தேவைப்படும். சரிங்களா? 15. கண்ணன் என்பவர் 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ தகட்டை 4 சமபாகங்களாக பிரிக்கிறார். அதன் ஒரு கால்வட்ட தகட்டின் சுற்றளவு என்ன? ஒன்றும் இல்லை, கால்வட்டத்தோட சுற்றளவு கேட்டிருக்காங்க. இதுக்கும் நம்ம 2 ஃபார்முலா சொல்லியிருப்போம். மெத்தடாக போட்டால் என்ன ஃபார்முலா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? 25/7 × r. இந்த ஆரம் தான் அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 14. அப்போ 25/7 × 14. 1 7 7 7 14 25 ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 50 சென்டிமீட்டர். சரிங்களாம்மா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கால்வட்டத்தினுடைய சுற்றளவுக்கும் அரைவட்டத்தினுடைய சுற்றளவுக்கும் போடும்போது. சரியா? 16.
ஒரு வட்டக்கிணற்றின் விட்டம் 4.2 மீட்டர். அதன் சுற்றளவை காண்க. அதே தான், சுற்றளவுக்கு 2 × 22/7 × r. 4.2ல் பாதி 2.1. 177 0.3721. அப்போ பார்த்தீங்கன்னா 222 பெருக்குனா 44. 44 × 0.3 பெருக்கணும் அப்படின்னா 13.2 13.2 மீட்டர். சரியா? அடுத்து 17. ஒரு விளையாட்டு திடல் 350 மீட்டர் விட்டத்துடன் கூடிய வட்ட வடிவில் உள்ளது. ஓட்ட பந்தய வீரர் அத்திடலை 4 முறை சுற்றி வருகிறார் எனில் அவர் கடந்த தொலைவு. அப்போ பாருங்கள், விட்டம் 350 மீட்டர் சொல்லிட்டாங்க, சுற்றளவு தான். அப்போ 2 × 22/7 விட்டம் தான் 350, ஆரம் 350ல் பாதி 175 மொத்தம் எத்தனை முறை சுற்றுறாரு அப்படின்னா 4 முறை. ஸோ ×4 கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஒரு நாள் 4, 1 7 7 14, மீதி 3 7 35. பாருங்கள், ஈஸியாக பெருக்கணும்னா 25 4 பெருக்குனா 100. அப்போ ஆன்சரில் 2 0 வந்துட போகுது. 2 22 பெருக்குனா 44. அப்போ 4400 மீட்டர் அவர் கடந்திருப்பார். புரிஞ்சுதான்? ரொம்ப சிம்பிளாக பெருக்கலாம் பாருங்கள். அடுத்ததாக 18. 63 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவில் ரோஜா தோட்டம் உள்ளது. அதன் தோட்டக்காரர் மீட்டருக்கு ரூபாய் 150 வீதம் செலவு செய்து அத்தோட்டத்திற்கு வேலி அமைக்க விரும்புகிறார் எனில் அதற்காகும் மொத்த செலவு. அப்போ சுற்றளவு 2 × 22/7 ஆரம் எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 63. ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ரூபாய் செலவு சொல்லியிருக்காங்கன்னா 150 ரூபா. ஸோ ×150. 177 97 63. அப்போ மீதி இருக்க எல்லா நம்பரையும் பெருக்கணும் அப்படின்னா 59,400. சரிங்களாம்மா? இதுக்கும் நம்ம சொன்ன மாதிரி 11 இவ்வளோ தூரம் போடாமல் கூட 11ஆம் வாய்ப்பாட்டில் வச்சு சொல்லலாம். ஒரு 2 ஆன்சர் வருது அப்படின்னா மீட்டருக்கு 150 ரூபான்னு சொல்லியிருக்காங்கன்றதால கண்டிப்பாக கடைசி நம்பர் 0ன்னு முடியணும். அப்போ முதல்ல பார்த்த உடனே இது வராதுன்னு சொல்லிடலாம். மீதி இருக்கிறதுல எதுங்கிறத நம்ம அந்த 11ஆம் வாய்ப்பாடை வச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 9 13 13 4 போயிடுச்சுன்னா இது வரல பாருங்கள். 6 9 15 அந்த மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம். இங்கே 2 நம்பர் வரது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வேணாலும் நீங்கள் பெருக்கி பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து 19. வட்டத்தின் சுற்றளவு எப்பொழுதும், இந்த கேள்வி ஒரு முக்கியமானது பாருங்கள். வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா 2πr. இந்த 2வும் ஆரும் சேர்ந்து, அதாவது 2 ஆரம் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோம்னா விட்டம்னு சொல்லுவோம். விட்டத்தோட பையை பெருக்கிறோம். பையுடைய வேல்யூ 22/7 இல்லைனா 3.14. அதாவது 3 விட பெரிய நம்பர். அப்போது விட்டம்ன்றது விட்டத்தை 3 விட பெரிய நம்பரால் பெருக்கிறோம். அதுதான் இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விட்டத்தின் 3 மடங்கை விட அதனுடைய சுற்றளவு அதிகம். விட்டம் இது 3 மடங்கை விட அதிகம் பாருங்கள். விட்டத்தை அதோட 3 மடங்கு விட அதிகமான நம்பரால் பெருக்கிறப்ப தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சுற்றளவு கிடைக்கும். ஸோ விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம்ன்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? 20. ஒரு வட்டத்தின் பரப்பளவு 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் விட்டம் காண்க. வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா πr². 22/7 r². இதை தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2464. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 11 2 22, 1 2 2 4 3 2 6 2 4. 16ஆம் வாய்ப்பாடு 1 11 மீதி 1 11 11. அப்போ r² = 112. இந்த வகுத்தில் இருக்கிற 7 எங்கே போயிடுச்சுன்னா பெருக்கல். அப்போ 112ஐயும் 7ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும் அப்படின்னா 784. நமக்கு தெரியும் 784ங்கிறது எதனுடைய ஸ்கொயர்னா 28ஓட ஸ்கொயர். ஏன்னா r² தான் 784. கரெக்டாக? அப்போது ஆரம் 28. ஆனால் அவங்க ஆரம் கேட்கல பாருங்கள். என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா விட்டம் கேட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஆரம் கேட்குறனால விட்டம் கேட்கலாம். ஏன்னா எடுத்த உடனே 28 கொடுத்துட்டாங்க பாருங்கள். நமக்கு வந்த ஆன்சரு அது ஆன்சர் கிடையாது. விட்டம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆரம் 28னா விட்டம் 56 சென்டிமீட்டர். ஆரம் கேட்குறாங்களா விட்டம் கேட்குறாங்கன்றதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தான் 154 மீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு வட்ட வடிவ பூங்காவை சுற்றி ஒரு தோட்டக்காரர் நடக்கிறார். அதனை செப்பனிட சதுர மீட்டருக்கு ரூபாய் 25 வீதமாகும். மொத்த செலவு யாது? இங்கே சுற்றளவு கொடுத்துட்டாங்க. செப்பனிடுறதுக்கு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா, மீட்டருக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சுற்றளவு, சதுர மீட்டருக்கு இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பரப்பளவு. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா சுற்றளவு தான் கொடுத்துருக்காங்க. சுற்றளவுனா 2 × 22/7 r. இதுதான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 154. நான் பாருங்கள் 1 2 7 2 14 7 2 14 11 2 22 11 22 7 11 77.
அப்போ ஆரம் என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த பெருக்கில் இருக்கிற 7 வகுத்தில் இருக்கிற 7 இங்கே வந்தால் பெருக்கல் 7 49, இங்கே பெருக்கில் இருக்கிற 2 டிவைடில் வந்துடும். ஆரம் 49/2. கரெக்டாக? நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஆரம் 49/2னா பரப்பளவு πr², 22/7 r². அதனால் 49/2 இன்ட்டு 49/2 இன்ட்டு ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவு சொல்லியிருக்காங்கன்னா 25 ரூபா. ஸோ இன்ட்டு 25. 1 2 2 11 2 22. 1 7 7 7 49. பையில் ஒரு 2 மட்டும் நிற்கும். மீதி எல்லாத்தையும் பெருக்கிறோம். அப்போ மற்றது எல்லாத்தையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்னா 94,325ன்னு கிடைக்கும். பையில் ஒரு 2 நிற்குது பாருங்கள். கரெக்டாக? அப்போ 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 47,162.5ன்னு கிடைக்கும். 47,162.5 இது வரைக்கும் பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு 9,856 சதுர மீட்டர் எனில் கயிற்றின் நீளம் காண்க. இங்கேயும் பாருங்கள், பரப்பளவுக்கான ஃபார்முலா πr², 22/7 இன்ட்டு r². இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9,856. இங்கே கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 11 2 22, 4 2 8, 9 2 18, 2 4, 8 2 16. 11ஆம் வாய்ப்பாடு 1 11, 4 11 44, மீதி 5, 4 11 44, மீதி 8, 8 11 88. அப்போ r² = 448 இன்ட்டு 7ன்னு கிடைக்குது. கரெக்டாக? இவ்வளோ பெரிய நம்பராக நம்மளால் 448 இன்ட்டு 7 பெருக்கி வர்றதை விட இந்த 448 நம்ம பிரிச்சுக்கலாம். 448 பாருங்கள் 4ஆம் வாய்ப்பாட்டில் செய்யலாம். ஏன்னா r²லேருந்து r கண்டுபிடித்து கஷ்டமாக இருக்கும். அதனால் 1 4 4, 1 4 4, 2 8. மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாடு 2 8, மீதி பார்த்திங்க அப்படின்னா 3, 32, 8 32. அப்போ 4 இன்ட்டு 4, 2 4க்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 4. இந்த 28 கூட இன்னும் தேவைன்னா பிரிச்சுக்கலாம். 4 7 28. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 7. இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு 7 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோன்னா இன்னொரு 7. அப்போ ஆரம் வேணும் அப்படின்னா 2 4க்கு பதில் ஒரு 4, 2 7க்கு பதில் ஒரு 7. இந்த 4க்கு 2 4ன்னு பிரிக்கலாம். கரெக்டாக? அப்போ 2 2க்கு பதில் ஒரு 2. அப்போ அப்படின்னா 4 2 8, 8 7 56. அப்போ அதோட கயிற்றோட நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 56 மீட்டராக இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்கொயர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறது தான். அடுத்ததாக 2.135 மீட்டர் ஆரமுள்ள குண்டு எறிதல் வளையத்தின் பரப்பளவை காண்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². அப்போ 22/7. ஆரம் தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா 2.135. r²ன்றதால மறுபடியும் 2.135. 1 7 7, 2 வராது, 0.37 21, 3 வராது, அதனால் 0 வச்சுக்கணும். 7 35. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா நம்பரையும் பெருக்கணும். 22ஐயும் 0.305ஐயும் 2.135ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 14.3258 இவ்வளோ பெரிய நம்பர் கிடைக்கும். ஆனால் ஆன்சரில் அவங்க அப்படி கொடுக்காம அதை சிம்பிளை பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே 5 விட அதிகமாக இருக்குன்றதால இது கூட 1 சேர்த்துடுறாங்க. அப்போ 14.33 சதுர மீட்டர் அந்த மாதிரியும் கொடுக்கலாம். சரிங்களாம்மா? ஆப்ஷன் ஏ. அடுத்தது, ஒரு பூந்தோட்டத்தின் மையத்தில் அமைந்த நீர் தெளிப்பான் வட்ட வடிவ பகுதியில் நீரை தெளிக்கிறது. நீர் தெளிக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு 1386 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க. ஆரம் விட்டம், ஆரத்தை விட விட்டம் டபுள் மடங்காக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஆன்சரில் 42 21 கொடுத்துருக்காங்க. ஒன்று 21 42ன்னு வரணும் இல்லையா? சரியா? அப்போ இது கிடையாது. ஏன்னா அவங்க கேட்குறது முதல்ல ஆரம் அப்புறம் விட்டம். ஆரத்தோட டபுள் மடங்காக தான் விட்டம் இருக்கும். ஆனால் இங்கே மாறி இருக்குது. அதனால் இது ரெண்டும் கிடையாது. இது ரெண்டுத்தில் எதுன்றதை நம்ம முடிவு பண்ணிட்டா போதும். சரிங்களாம்மா? அப்போது பரப்பளவுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா πr². அப்போ 22/7 இன்ட்டு r². இதை தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1386. 11 2 22, 6 2 12, 9 2 18, 3 2 6. 1 11 11, 6 11 66, 3 11 33. 7ஆல் பெருக்கிறீங்கன்னா 7 21, மீதி 2, 42 44. அப்போ r² 441. ஆரம் என்னவாக இருக்கும்? 441ங்கிறது 21ஓட ஸ்கொயர். அப்போ ஆரம் 21, விட்டம் அதோட டபுள் மடங்கு 42. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள் 25.
கயிற்றால் கட்டப்பட்ட காளை மாடு 2464 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவுள்ள பகுதியில் புல் மேய முடியுமானால் அந்த கயிற்றின் நீளம் காண்க. இதே நம்பரை வச்சு தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் பாருங்கள். புக்கில் இதே மாடலில் அப்போ 2 கொஷின் இருக்குது. சரியா? இப்போ ஒரு 3 கேள்விக்கு முன்னாடி பார்த்தோம். கேள்வி எண் வேணால் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். கேள்வி எண் 22ம் இதே நம்பரை வச்சு தான் கேட்டிருந்தாங்க. அங்கே என்னென்னா விட்டம் கேட்டிருந்தாங்க, இங்கே கயிறோட நீளம்னும் போது ஆரம் கேட்டிருக்காங்க. அப்போ ஆரம் என்ன வரும் அப்படின்னா 28 மீட்டர் வரும். அந்த கொஷின் ரெஃபர் பண்ணிங்கனாலே போதும், இந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா? இது வரைக்கும் 25. சரியா? 26 பாருங்கள். ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர், அதன் மைய கோணம் 120 டிகிரி எனில் வில்லின் நீளம் காண்க. வட்டக்கோண பகுதியினுடைய வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா θ/360 × 2πr. டீட்டாங்கிறது தான் இந்த மைய கோணம் 120 டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21. 1 7 7 21 120. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 12 3 12 36. 3 3 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற நம்பர் 2 × 22. அப்போ 2 22 பெருக்கிறோம் அப்படின்னா 44. ஸோ ஆன்சர் 44 சென்டிமீட்டர். சரிங்களாமா? 27வது கேள்வி பாருங்கள். 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 5 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டவில்லின் நீளத்தையும் காண்க. என்ன பண்ணுறாங்கன்னா 5 சம அளவாக பிரிக்கிறாங்க. கரெக்டாக? அப்போ அப்படின்னா ஒரு வட்ட வளையம் இருக்குமா, அதை 5 இதுவாக பிரிச்சிடுறாங்க. அதில் கேட்கறது ஒரு பகுதியை தான். அப்போ மொத்த சுற்றளவில் 5ல் ஒரு பகுதி. வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2πr பை அதில் 5ல் ஒரு பகுதின்றதால பையில் 5. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்சரில் பையை அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்ம அதனால் பையை அப்படியே வைப்போம். 2π ஆரம் 35 பை கீழே 5. ஏன்னா 5 பாகமாக பிரிக்கிறோம் பாருங்கள். 1 5 5 7 5 35. அப்போ அப்படின்னா 2 7 பெருக்குன்னா 7 14. இந்த பை அப்படியே வந்துடும். ஸோ 14 பை சென்டிமீட்டர். ஆன்சர் ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். நீங்கள் இங்கே டிகிரியெல்லாம் கண்டுபிடிச்சி போட வேண்டியதில்லை. சுற்றளவில் பை 5 போட்டால் போதும். சரிங்களா? ஏன்னா நீளம் கேட்டிருக்கிறதால. அடுத்ததான் 28. 7.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஸ்பின்னரானது 6 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. இங்கேயும் அதே தான். பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². கரெக்டாக? 5 பாகமாக எத்தனை பாகமாக பிரிச்சிருக்காங்க? 6 பாகமாக பிரிச்சிருக்காங்க. அப்போ πr² பை 6. ஆரம் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7.5. இங்கேயும் ஆன்சரில் பை அப்படியே வச்சுருக்கிறதால பை அப்படியே வச்சுக்கலாம். 7.5 × 7.5 பை 6ன்னு கிடைக்கும். 7.5 × 7.5 பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 7 56. 56.25ன்னு கிடைக்கும். இது 6ஆல் வகுத்துட்டா முடிஞ்சிச்சு. 1 6 9 54. அப்போ 9 புள்ளின்னு வரணும். ஆனால் எல்லாமே 9 புள்ளி தான் ஆரம்பிச்சிருக்கு. 9 54 மீதி 2 21. 3 18 எங்கே வருதுன்னு பாருங்கள். 9.3. மற்ற எல்லாமே 9.7ன்னு இருக்குது. அப்போ இதெல்லாம் கிடையாது. ஸோ 9.375 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். நீங்கள் அதுக்கப்புறம் கூட அடுத்தடுத்து கூட போட்டு பார்க்கலாமா இருக்கும். சரிங்களாமா? சரியா? ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது 29. 120 மீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 8 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் வில்லின் நீளத்தையும் காண்க. இங்கேயும் அதே தான் பாருங்கள். 8. அப்போ 2πr. 2 பையை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஆரம் 120. மொத்தம் எத்தனை பகுதியாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 8. அதனால் டிவைடில் 8. 1 2 4 2 8. 1 4 4 3 4 12 0. அப்போ 30 பை மீட்டர். பையை அப்படியே வச்சுருக்கதால் நாம் அப்படியே பையை வச்சே போட்டுறோம். சரியா? 30வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக. வட்டத்தின் பரப்பளவு. இது நமக்கு டேராக பொறுத்து தெரிஞ்சால் போதும். வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². இது வரைக்கும் பாருங்கள். அப்போ 1க்கு E. வட்டத்தின் சுற்றளவு 2πr. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு θ/360 πr². அரை வட்டத்தின் சுற்றளவு π/2 π+2 × r. நம்ம இதை தான் என்னென்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக 36/7rன்னு சொல்லியிருந்தோம். கால் வட்டத்தின் பரப்பளவு 1/4 πr². ஓகேவா? அப்போ 1க்கு ஊன்னு வரணும். எங்கே வருதுன்னு பாருங்கள். ஊ அதுக்கப்புறம் மேலே ஒரு ஆன்சர் தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஊ அடுத்ததான் ஆ முடிஞ்சிச்சு. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு உண்டான சரியான விடை. சரிங்களாம்மா? ஸோ இதோட இந்த 4வது கொஸ்டின் பேப்பரில் 30 கேள்விகள் முடியுது.
அடுத்த வாரம் நான் இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு 30 கேள்வி அப்லோட் பண்ணுறேன். அதையுமே பார்த்து அதுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கம்மா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.